வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. மகர்ஷி அவர்கள் மனவளக்கலை நிகழ்ச்சிகளின் நிறைவில் உலக நல வாழ்த்து இசைக்கப்பட வேண்டும் என்பதை ஒரு கோட்பாடாக அமைத்து தந்திருக்கின்றார். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். இந்த கவிக்குள் இருக்கின்ற அற்புதமான கருத்துக்களை இப்போது நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். விதைக்கும் காலத்தில் பருவமழை பெய்யவில்லை எனில் உலகத்தில் பசி மட்டுமே இருக்கும். ஒரே அடியாக மழை பெய்தாலும் விளைந்ததை கெடுத்துவிடும். எப்படி இளமையில் சம்பாதிக்கின்ற செல்வத்தில் ஒரு பகுதியை முதுமை காலத்திற்கு என்று சேமித்து வைக்கின்றோமோ, அதே போல பருவமழை பெய்கின்ற போது மிகுதியான நீரை நாம் சேமிப்பதிலேயும் பொறுப்புணர்வோடு செயல்பட வேண்டும். நீரின் மதிப்புணர்ந்து பயன்படுத்துகின்ற அறிவை மக்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். தேவைக்கேற்ப சிக்கனமாக பயன்படுத்துவது ஒவ்வொரு மனிதரின் உரிமை. தேவைக்கு மேல் பயன்படுத்துவதும் வீணாக்குவதும் திருட்டுக்கு சமம். அடுத்து, உழவர் எல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். விவசாயி ஒரு நாட்டின் முதுகெலும்பு. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுது உண்டு பெண் செல்பவர் என்றார் வள்ளுவ பெருந்தகை. நெற்றியடியான கருத்து இது. யார் வாழ்பவர்கள்? தனக்கு வேண்டிய உணவை உற்பத்தி செய்பவர்களே வாழ்பவர்கள். மற்றவர்கள் இவர்களை அண்டி பிச்செடுத்து பிழைக்கின்ற மக்கள். நாம் பணம் கொடுத்து வாழ்வதனால் நமக்கு ஏதோ உரிமை உள்ளதை நினைக்கின்றோமே தவிர பணமே உணவாக மாறிவிட முடியாது. அடிப்படை தேவையான உணவை தரும் விவசாயிகளை மதிக்கின்ற பண்பாடு மேன்மை பெற வேண்டும். ஆகஸ்ட் 15 சுதந்திர நாளுக்கு இனிப்பு தந்து கொண்டாடுகின்ற மக்கள் பொங்கல் அன்றைக்கு உழவர் சந்தைக்கோ கிராமங்களுக்கோ போய் உழவர்களுக்கு இனிப்பு தந்து வாழ்த்திருக்கிறோமா? சிந்திக்க வேண்டும். அது மட்டுமல்ல, உழவர் சந்தையில் காய்கறி தேங்காய் பேரம் பேசுபவர்களும் நாம் பார்க்கின்றோம். எத்தனையோ பணத்தை பல பொருட்களிலே நாம் உற்பத்தி விலையை விட பல மடங்கு அதிகமாக கொடுத்து வாங்குகின்றோம். அந்த விவசாய பொருட்களில் மட்டும் ஏன் அந்த பேரம் கஞ்சத்தனம்? இதை கணக்கு போட்டு பார்த்தால், உழுதவன் கணக்கு பார்த்தா உழவுக்கோலும் மிஞ்சாது என்று சொல்வார்களே, அப்படித்தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உழவர்கள். ஒரு தேங்காயை நமக்கு கொண்டு வந்து தருவதற்கு முன்பு எத்தனை உழைப்பு இருக்கிறது பாருங்களேன். மரத்தை வைத்து வளர்த்து எல்லாம் செய்தாலும் தேங்காய் உரிக்கின்ற வரைக்கும் மரத்தில் ஏறுவதற்கு கூலி, பறிப்பதற்கு கூலி, பிறகு அதை உரிப்பதற்கு கூலி, இதெல்லாம் கொடுத்த பிறகு வருகின்ற விலையிலே லாபம் என்னன்னு மிகுதி பார்த்தால் உழவுடைய கண்ணீர் தான் மிச்சமாகும். இதையெல்லாம் கணக்கு பார்க்கின்ற மக்கள் உழைக்காத பூசாரி இடத்திலே போய் தட்டிலை காணிக்க வைத்து காலிலே விழுந்து வணங்குகிறார்களே. கண்ணுக்கு தெரியாத புண்ணியத்தை பூசாரி தருவதாக நினைப்பவர்கள் மண்ணை தேங்காயாக்கி தந்த உழவரின் உழைப்பை மதிக்க வேண்டாமா?
மகரிஷி இந்த ஆதங்கமே உழவர் சந்தை தோன்றுவதற்கு அடிப்படை காரணம். உழவரின் மனதில் எப்போது ஓப்பு, மகிழ்ச்சி தோன்றும்? ஏன் அது நமக்கு அவசியம்? சில நாட்கள் வெளியே உணவகத்தில் சாப்பிட்டால் நாக்கே செத்து போச்சு என்கிறோம். அதே வகை உணவுகளைத்தான் தினசரி நாம் வீட்டிலே சமைக்கின்றோம். அப்போ இந்த உணவு வருடக்கணக்காக சாப்பிட்டும் ஏன் நாக்கு செத்து போகவில்லை என்றால், சமைப்பவரின் எண்ணம், அன்பு அதிலே கலக்கிறது. வியாபாரத்திற்காக சமைப்பவருடைய உணவிலே அன்பு கலக்காது. வீட்டில் அந்த அன்பு இருக்கும். இப்படி சமைப்பவரின் எண்ணமே உணவை பாதிக்கிறது என்கின்ற போது, அந்த பயிரை வளர்க்கின்ற விவசாயியின் உணர்வுகள் பயிரை பாதிக்காதா? எனவே நமது மகிழ்வும் நலமும் உழவரின் உவப்பில் மறைந்திருக்கிறது என்ற இயற்கை இரகசியத்தை மக்கள் உணர வேண்டும். உழவரை மதித்து வாழும் பண்பாட்டை சமுதாயத்தில் தோற்றுவிக்கவும் மேன்மைப்படுத்தவும் வேண்டும். அடுத்து, பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். தொழிலாளர் வர்க்கத்தை பெரும்பாலோர் மதிப்பது இல்லை. எல்லோருக்கும் முதலாளி ஆவதில்தான் நாட்டமும் அதிகம். எல்லோரும் முதலாளி ஆகிவிட்டால் உழைப்பவர் யார்? உயர்ந்தவர் தாழ்ந்திட தேவையில்லை, உள்ளதை இழந்திடச் சொல்லவில்லை, உழைப்பவர் உயர்ந்தால் போதுமையா என்றார் கவிஞர் வாலி. 100 கோடி சொத்து சேர்த்தாயிற்று, மேற்கொண்டும் வியாபாரம் செழிக்கிறது, வருமானம் வருகிறது. அதையாவது உழைக்கின்ற மக்களுக்கு மடைமாற்றம் செய்யலாமே. ஈத்து உவக்கும் இன்பம் அறியார்கொள், தாம் உடைமை வைத்து இழக்கும் என்கிறவர் என்றார் வள்ளுவ பெருந்தகை. அதாவது, உழைப்பாளிகளை, அவர்களது உணர்வுகளை மதிக்கின்ற பண்பு வேண்டும். உழைத்தவரின் வியர்வை உலர்வதற்கு முன் அவர்களுக்கு உரிய ஊதியத்தை தந்துவிட வேண்டும். சித்திரச் சோலைகளே என்று ரசிக்கின்ற மனிதர் ஒரு உழைப்பாளி ரத்தம் சுரிந்ததை நினைப்பது இல்லையே. தாவரங்கள், தொழிலாளிகள் மற்றும் பெண்கள் வணக்கத்துக்குரியவர்கள் என்கிறார் மகரிஷி. பெண்மைதான் நமது பிறப்புக்கு ஆதாரம், தாவரம்தான் நமது உயிர் வாழ்வுக்கு ஆதாரம், தொழிலாளர்கள்தான் நமது வசதிகளுக்கு ஆதாரம். ஆர்த்திடும் யந்திர கூட்டங்களே, உங்கள் ஆதி அந்தம் சொல்லவோ, எங்கள் ஊர் தொழிலாளர் உழைத்த உழைப்பில் உதித்தது மெய்யல்லவோ என்றார் கவிஞர் பாரதிதாசன். அடுத்து, பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் என்கிறார். பிறர் துன்பத்தை தனது துன்பம் போல் பாவித்து அத்துன்பத்தை நீக்குகின்ற கருணை மலர வேண்டும். அதற்கு பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு, அதாவது மனிதர் தம்மை சமுதாயமாக பார்க்கின்ற பண்பாடு வேண்டும். பண்பாட்டின் நோக்கமே மனதை பண்படுத்துதல். என்னை நானாக பார்ப்பது பகுத்துணர்வு. 800 கோடி உலக மக்களில் ஒருவனாக என்னை பார்ப்பது தொகுத்துணர்வு, அதாவது விஸ்வரூப தரிசனம். தென்னை மரம் தென்னை தோப்பு என்பதை போன்றதே பகுத்துணர்வில் தொகுத்துணர்வை காண்பது. அடுத்து, கலகங்கள், போட்டி, பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும். இனக்கலவரம், சாதி கலவரம், மத கலவரம், அரசியல் கட்சிகள் கலவரம் என்று பல வகை கலவரங்கள் நாட்டிலே, உலகத்திலே நடக்கின்றன. நிரந்தர தீர்வுகள் தான் இன்று வரைக்கும் வந்து சேரவில்லை. உயர்வு தாழ்வு என்பது உலக நியதி. இப்போ மனதை மயக்கும் அழகு என்ற பெருமை மலருக்கு உண்டு. ஆனால் அந்த மலரே ஆணிவரை இல்லாமல் அல்லது ஆணிவரை வெட்டிவிட்டால் அழகு தர முடியுமா? அப்போ ஆணிவேர் தான் மலரின் அழகுக்கு அடிப்படை.
அதுபோல் போட்டி மனப்பான்மையின்றி, பொறாமையின்றி, ஒவ்வொருவரும் மற்றவருடைய உணர்வுகளை மதித்து வாழக்கூடிய பண்பாடு வேண்டும். கலகங்கள், போட்டி, பகை கடந்து ஆட்சி நடக்க வேண்டும். அழிந்துவிட யாருக்கும் ஆசை இல்லையே. பொறாமையோடு பகைமை வரும். உலகை அழிக்கும், இவற்றை அழிக்க வல்ல திட்டங்களோடு நிர்வாக திறமிக்க ஆட்சி வேண்டும். அதற்கு தகுந்த அறிவு வளர்ச்சி பெற வேண்டும். அடுத்ததாக, கல்லாமை, கடன், வறுமை, களங்கங்கள் மறையட்டும். எழுத்தறிவு, தொழிலறிவு மட்டுமே கல்வி இலக்காக மாறிவிட்டது பிரிட்டிஷ் ஆட்சி வந்த பிறகு இன்றைய நாள் வரைக்கும். மனித நேயம் மாண்டு போனது. தெய்வமும் தெய்வ நீதியை, அறத்தை, தர்மத்தை மதித்து வாழும் அறமும் கலந்த வாழ்க்கையே, கல்வியே சமூகத்தை உயர்த்த வல்லது. இப்போ மழை என்று மேகம் பொழிந்தால்தான் பூமி செழிக்கும். மேகத்திற்கு லாபம் என்ன? இதேபோல் தேவை உள்ளவன் யாசிக்கிறான், வளம் பெற்றவன் தானம் தருகிறான். இதில் கடன் கணக்கு என்ன? மகிழ்ச்சி சொல்லுவார்கள், இருக்கிறவன் கொடுத்தான், பத்தான் வாங்கி சாப்பிட்டான், இதில் என்ன கடன் கணக்கு என்பார். காரணம் என்ன என்றால், பற்றி கொள்ள வேண்டிய பரம்பொருளை பற்ற தவறியதால் பற்றி கொண்ட அனைத்து செல்வங்களும் பதவிகளும் பற்றாக்குறையாகவே தோன்றுகின்றன. இதுதான் உண்மையான வறுமை. அறிவு வறுமையே உண்மையான வறுமை. இது தெய்வம் தந்ததா? இல்லையே. இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர், பலர் நோலாதவர் என்றார் வள்ளுவ பெருந்தகை. கல்லாமையில் பிறந்த அறியாமையால், ஆசையை முன்னே வைத்து தர்மத்தை பின்னே வைத்த செயல்களால் பாவப் பதிவுகள் தோன்றின. அவையே ஆத்மாவின் களங்கம் ஆயின. இவற்றை நீக்கக்கூடிய வலிமை மிக்க ஒரு ஆன்மீக கல்வி, உண்மையான ஆன்மீகம் வேண்டும். அதை நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும் என்கிறார் மகரிஷி. நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி. இதுவரை சிந்தித்த நன்மைகளை மனிதகுலம் முழுவதும் பெற்றுவிட்டால் இந்த உலக வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று கற்பனையில் ரசித்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள். அதை அருள்வது மெய்யறிவு. அறிவின் தெளிவே அனைத்து சிக்கல்களுக்கும் தீர்வு. தி ரெமடி ஃபார் ஆல் ப்ராப்ளம்ஸ் இஸ் என்லைட்டன்மெண்ட். அறிவின் தெளிவே அனைத்து சிக்கல்களுக்கும் தீர்வு. மனம் சார்ந்த வாழ்வில் சிக்கல் தீராது. அறிவு சார்ந்த வாழ்வில் சிக்கலே வராது. அந்த ஞான தீபத்தை ஒவ்வொரு மனிதரும் தனக்குள் ஏற்றுவதே நலம் தரும் அசல் தீபாவளி. கடைசியாக, நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் என்று முடிக்கிறார் மகரிஷி. இந்த சொர்க்கலோகமான உலக வாழ்க்கை உடனே வந்துவிடுமா? எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆகியும் இன்னும் வந்து சேரவில்லையே. இப்போது மகிழ்ச்சி சொன்ன உடனே வந்து சேர்ந்து விடுமா? விதை முளைத்து விருட்சம் ஆவது போல ஒரு நாள் அந்த பொன்னுலகம் கண்ணில் படும். அதற்கான வித்தை இன்றைக்கு நாம் விதைப்போம். நம் சந்ததி அறுவடை செய்யட்டும். இந்த மாதம் அடுத்த வாரம் கிறிஸ்துமஸ் வரப்போகிறது. அதிலே அறிவு விருட்சம் என்று கிறிஸ்துமஸ் ட்ரீ என்று வைத்து வணங்குவதை ஒரு சடங்காக வைத்திருக்கின்றார்கள் கிறிஸ்தவர்கள். என்ன பொருள்? இந்த அறிவு விருட்சத்தில் பிறந்ததுதான் அறிவு கனி. அறிவு கனியை புசித்ததால் ஆதாம் ஏவாள் உணர்வு அறிதல் என்ற சிறப்பை பெற்றார்கள். அப்போ இந்த அறிவு கனி என்பது பகுத்தறிவு.
எங்கேருந்து பிறந்தது? அறிவு விருட்சத்தில் இருந்து பிறந்தது. அறிவு விருட்சம் என்பது தெய்வத்தின் பேரறிவு. அந்த விருட்சத்தை அடைவதற்கான விதையை விதைக்க வேண்டும், ஞானத்தை விதைக்க வேண்டும். அப்போ கிறிஸ்து என்பது ஞானம், மாஸ் என்பது மக்கள் கூட்டம், கிறிஸ்துமாஸ் என்பது மக்கள் அனைவரும் இணைந்து இந்த ஞானத்தை பெறக்கூடிய கல்விக்கான விதையை விதைப்போம். அது ஒரு நாள் அறிவு விருட்சமாக மலரும் என்பது கிறிஸ்மஸ் ட்ரீ, கிறிஸ்மஸ் பண்டிகை. இப்படி நலவாழ்வை அளிக்கின்ற மெய்ஞான ஒளி, அது வரைக்கும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்க வேண்டும். அதற்கான விதையை இன்று விதைப்போம். நம் சந்ததி அறுவடை செய்யட்டும். அதுவரை நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும். உலகம் என்றைக்கு மாறப்போகிறது என்று நாம் இப்படியே வாழ்ந்து கொண்டிருந்தால் எப்படி மாற்றம் வரும்? அலைகள் ஓய்ந்த பின் ஆடுவோம் நீரென காத்திருக்கின்றேன். அலைதான் ஓயுமோ, ஆண்டவன் தந்த விலைதான் தீருமோ என்றார் கண்ணதாசன். அலைகள் வந்து கொண்டே தான் இருக்கும், சமுதாயம் இருந்து கொண்டே தான் இருக்கும். நாம் தான் இறங்கி குளித்தாக வேண்டும். அதுபோல் அறத்தை நோக்கி நாம் தான் வாழ்க்கையை தொடங்கியாக வேண்டும். கண்ணதாசன் சொன்னது போல, 1000 ஆண்டுகள் ஆகட்டுமே, நம் பொறுமையின் பொருள் மட்டும் விளங்கட்டுமே, வரும் காலத்திலே நம் பரம்பரைகள் நாம் அடிமையில்லை என்று முழங்கட்டுமே, பணம், புகழ், செல்வாக்கு, புலன் இன்பங்களுக்கு அடிமையில்லை என்று முழங்கட்டுமே. மக்கள் அந்த பொற்காலத்தில் எப்படி வாழ்வார்கள் என்பதை நாமும் கற்பனை செய்து பார்த்தால் மகரிஷியின் சிறப்பு, அவர் மனித குலத்திற்கு ஆற்றிய மாபெரும் பணியின் மகத்துவம் இவையெல்லாம் பிரம்மாண்டமாக தெரியும். மகரிஷியின் தத்துவம் மனித குலத்திற்கு கட்டாயம் சென்று சேர வேண்டிய ஒரு முழுமையான வாழ்க்கை கல்வி. அதிலே நாமும் பங்கெடுத்து கொள்வோம், மகரிஷிக்கு துணை நிற்போம் என்று சொல்லி வாழ்த்தும் பயனும் பற்றிய கருத்துக்களை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.